இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோர்ந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு ஒரு வேளையில சந்தேகங்கள் இருக்கலாம். மனுஷகுமார் என்று சொல்லப்படுகிறது, தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறது, தாவீதின் குமார் என்று சொல்லப்படுகிறது. இவர் யார் என்று குழப்பம் இருக்கலாம். இந்த குழப்பத்துக்கு ஒரு பதில் கருத்தாய் சுருக்கமாய் பரிசுத்த வேதாமத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய குமாரன் என்று அகிலமங்கம் யாவருக்கும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஆகையால் தான் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்ன, தாவீதுக்கு வேறுமானவர் என்று பரிசுத்த வேதாம் சொல்கிற அந்த அர்த்தம் என்னென்றால், தாவீதை உண்டாக்கினவர் அவர் தான், சிருஷித்தவர். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவன் என்று சுதனென்று மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு அநேக குணப்பெயர்கள் உண்டு. அவரை கண்மலை என்கிறோம், ஞான கண்மலை என்கிறோம், மனுஷகுமாரன் என்கிறோம், தேவகுமாரன் என்கிறோம், தாவீதின் குமாரன் என்கிறோம். ஆனால் அவர் அகிலத்துக்கும் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். ஆகியால நாங்கள் அதை குறித்து சந்தேகப்பட தேவையில்லை, கலங்கப்பட தேவையில்லை. அவருடைய தேவகுமாரனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகியாலே கேட்ட வசனத்தின்படி நாங்கள் பலன் கொள்ளுவோம், திடன் கொள்ளுவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்தகிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்படினால தேவகுமாரன் என்று விசுவாசித்து நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழும். ஆமென்.